முதல்ல நாம் தமிழர் கட்சி கொடியில் இருக்கிற புலியை அகற்றிவிட்டு காவி நிறத்தில் மாற்றுவது தான் சீமானுக்கு சரியாக இருக்கும். அவர் இவ்வளவு காலம் எந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டு பயணித்தாரோ அது இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டு வீதிகளில் அதிமுக தலைமை பொறுப்பேற்க வைத்து சீமானை துணை முதலமைச்சராக்கி களம் காண தயாராகிவிட்டார்கள். கேசவ விநாயகமூர்த்தி யாரை கை நீட்டுகிறாரோ அவர்தான் தலைவர். இப்போ அவர் ஐனார் நாகேந்திரன் பக்கம் தலை சாய்த்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த இணைப்பு என்பது 2026 கூட்டணியின் தொடக்கம் என்றே சொல்லலாம். கன்னியாகுமரியை தாண்டி பிஜேபி இன்னும் காலூன்ற முடியல. அப்போ நயினார் நாகேந்திரன் மூலமாக காய் நகர்த்துற வேலையை பாரதிய ஜனதா திட்டமிட்டு தொடங்கியிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பு ஏற்றால் எடப்பாடி தலைமை பொறுப்பை ஏற்க தயார். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே மேடையில் இருந்திருக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இரண்டு வேறு ஐடியாலஜிஸ் கொண்ட கட்சிகள், ஆனால் ஒரே மேடையில் இரண்டு தலைவர்களும் இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்களுடைய கருத்துக்கள், அவங்க பேசின விஷயங்கள்லாம் இரண்டாவதாக வச்சுட்டு முதல்ல இவங்க இரண்டு பேரும் ஒரே மேடை, அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நாம் தமிழர் கட்சி கொடியில் இருக்கிற புலியை அகற்றிவிட்டு சிவப்பு நிறத்தில் இருக்கிற கொடியை காவி நிறத்தில் மாற்றுவது தான் சீமானுக்கு சரியாக இருக்கும். அவர் இவ்வளவு காலம் எந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டு பயணித்தாரோ அது இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஆகையால் சிவப்பு கொடியை நிறத்தை மாற்றிவிட்டு காவி கொடியாய் மாற்றுவதை சீமான் உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அண்ணாமலைக்கும் சீமானுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவர் சொல்லுகிறார் அண்ணாமலை தேசியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்கிறார். சீமான் தமிழ் தேசியத்திலிருந்து இந்தியாவை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் தமிழ் தேசியத்திலிருந்து இந்தியாவை பார்க்கணும்னு சொல்லும்போது முதல்ல என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்குறேன், அப்புறம் என் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கேன், அப்புறமா அத்தைக்கு மருமகனா இருக்கேன், அப்படிதானே அப்படின்னு ஒரு லாஜிக்கே கிடையாது. முதல்ல தமிழுக்கு யார் தகப்பன்? தகப்பனே தமிழுக்கு இல்லாத போது எப்படி அத்தை வரும்? இந்த புரிதல் இல்லாமல் ஏதோ அடுக்குமொழியில் திரைப்பட வசனத்தை போல பேசுகிறார் என்றால், இவர் இந்த தேசத்தில் பயணிக்கக்கூடிய பிரபாகரன் பிள்ளைகளை அடகு வைப்பதற்காக பாரதிய ஜனதாவிடம் பேரம் பேசி கொண்டிருக்கிறார். அந்த பேரத்தில் எம் பிரபாகரனுடைய தம்பிகளும் பிள்ளைகளும் அடமானம் வைக்கப்பட போகிறார்கள் என்பதை அந்த பிள்ளைகள் முதலில் உணர வேண்டும். தமிழர் தாயகம் என்பது, தமிழர் தேசியம் என்பது, நமக்கு தமிழரசன் வகுத்து தந்த தமிழ்நாட்டு தேசியம் என்பது ஆழமான பொன்பரப்பி அறிக்கையை படித்தால் சீமானுக்கு புரியும். அண்ணாமலைக்கு பொன்பரப்பி அறிக்கை என்ன என்றாலே தெரியாது. சீமான் தமிழரசனை அறிவார், அண்ணாமலை தமிழரசனை அறிவாரா? பிரபாகரனை இருவரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் பிரபாகருடைய நோக்கம் என்ன? பிரபாகரனை உருவாக்கியவர்கள் யார்? பிரபாகரனுடைய கொள்கை பிடிப்பு என்ன? அவர் தமிழர் கடவுள்களை நேசித்தார். அதனால தான் திருப்பூரூர் முருகன் திருத்தலத்திலே தனது திருமணத்தை நடத்தி கொண்டார். ஆனால் அவர் இந்துத்துவவாதி அல்ல. முருகப்பெருமாள் என்பவன் என் முப்பாட்டன் என்று சொன்னார். ஆகையால் அவருக்கு இறைவனுக்கு அப்பாற்பட்டு, கடவுளுக்கு அப்பாற்பட்டு பொங்கு பல சமயம் என்னும் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கும் காணாத கடலே என்று தாயுமானவர் இயற்றிய வரிகளுக்கு ஏற்ப தலைவன் பிரபாகரன் வாழ்ந்தவர். சீமான் அப்படி வாழ்ந்தவரா? ஆனால் இப்போ ஒரே மேடையை அவங்க ஒரே மேடையை ஷேர் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த இடத்துலையுமே அவருடைய கொள்கை முரணை குறிப்பிட தான் செய்கிறாரு. பாஜகவுடைய அரசியல் என்ன? ஸ்ரீராம ஜெயம்னு சொல்கிறது, ராமர் கோவில், இஸ்லாமியர் வெறுப்பு, பாகிஸ்தானு, மாட்டுக்கறி, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியலுமே இருக்குது. அவங்களோட என்னுடைய கொள்கையை இணைக்காதீங்க, என்னுடைய அரசியலும் அவருடைய அரசியலும் வேறு அப்படின்றதையுமே பத்திரிகையாளர்களை சந்தித்து நேற்று பேசியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? சொல்லுங்கள். ரெண்டு இயக்கமும் ஒரே கொள்கை, ஒத்த நோக்கம், உரிமை, களம் எல்லாமே ஒன்று தானே. ஏன் தனித்தனி இயக்கங்களாக இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெருந்தகை பேரறிஞர் அண்ணா உருவாக்குகிற போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னதுக்கு பிறகு பெரியாரை ஏற்றுக்கிட்டு தானே அதை தொடங்கினார். முதலமைச்சராக அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு நாற்காலி ஒன்று காத்திருக்கிறது என் தலைவன் பெரியாருக்காக என்று பெருந்தகை அண்ணா சொன்னாரா இல்லையா? ஆனால் அண்ணாவுடைய கொள்கை என்ன ஆனது? பெரியார் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார். ஆனால் இவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். ஆனால் திராவிட இயக்கம் என்று நாம் பேசுகிறோம். பாரதிய ஜனதாவினுடைய கொள்கையோடு நாம் தமிழர் கொள்கை ஒத்துப்போகாது என்று இன்றைக்கு பேசுகிறார். ஒத்துப்போகாத கொள்கைக்கு எதுக்கு உறவு? அப்புறம் என்ன அத்தை உறவு? அது எதுக்கு? அப்போ இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன்,
அடுத்த கூட்டணிக்கு களம் அமைத்து விட்டார் சீமான். ஓகே. நிர்மலா சீதாராமனை நேற்றே அவர் சந்திக்கிற போதே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே எழுந்தது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து நான் சந்திக்கவே இல்லை. அவங்க தங்கியிருந்த விடுதியில் கேடி ராகவன் அவர்கள் இருந்தாங்க. அவங்கள சந்தித்து சில சந்தேகங்களை தான் வந்து தொழில்நுட்ப ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் சந்திக்கலை அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கேடி ராகவனை இப்போ சந்தித்து என்ன அவருக்கு பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் தெரியும்? அவர் மூத்திரச்சட்டியில் மூத்திரம் குடிக்கிறவர்கிட்ட போய் அறிவியலை கேட்டால் எப்படி தெரியும்? சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்கள். அறிவியலுக்கும் கேடி ராகவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அவன் யார் முதல்ல? அவனை சந்திக்க வேண்டிய இது அவ்வளோ. அப்போ அந்தளவுக்கு அறிவியலை வந்து நீங்கள் மோசமாக நினைக்கிறீங்களா? சரி, கேடி ராகவன் ஏன் அங்கே போய் தங்கினார்? நிர்மலா சீதாராமன் வந்து தங்குவதை அறை போட்டு கொடுத்ததே கேடி ராகவன் தான். அப்போ கேடி ராகவனுக்கு பக்கத்தறையில் தான் நிர்மலா சீதாராமனும் தங்கியிருக்காங்க. அது எப்படி? இது வந்து திட்டமிட்டு, சரியாக திட்டமிட்டு ஒரு சந்திப்பை கேடி ராகவன் மூலமாக இணைத்தார்கள். அந்த சந்திப்பு வெற்றிகரமாக நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன, அதிமுகவில் தலைமை பொறுப்பு யார்? எடப்பாடி என்கிற டெட்பாடியா, செங்கோட்டையனா என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இப்போ அது இன்னைக்கு சட்டமன்றத்தில் அது பிரதிபலிச்சிருச்சு. ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமி அவர்களுடைய ஒரு பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக வந்து சில விஷயங்களை வந்து சொன்னார். அவருடைய நண்பர் அவரை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப அவரை வந்து ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு அவ்வளோ நெருக்கடிகளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். அப்போது இந்த ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது வந்து அப்போ இருந்தே வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்ததுனால தான் அந்த ஒரு விஷயத்த பத்திரிகையாளர்கள் முன்னாடியே தெரிவித்தாங்களா? இல்லை, அதான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழர் கூட்டணி என்கிற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்து விட்டார்கள். 8.16% வாக்குகளை வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியும் 4.23% வைத்திருக்கிற பாஜகவும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க வேண்டும். 27.4% வைத்திருக்கிற அதிமுக இதோடு கூட்டணி சேர்ந்தால் அசைக்க முடியாத வெற்றி கூட்டணியாக இது அமையும். கிட்டத்தட்ட 46% வாக்குகளை பெற முடியும் என்கிற அசாத்தியான நம்பிக்கையில் பாஜக சரியாக காய் நகர்த்துவதற்கு இன்றைக்கு பழிதீர்த்தப்பட்டிருக்கிறார் சீமான் அவர்கள். ஓகே சார், இப்போ பாஜகவினுடைய ஒரு சதி வேலை அப்படின்னு நீங்கள் இதை குறிப்பிடுறீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால நாம் தமிழர் கட்சியும் சரி அதிமுகவுக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும், இது அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு? அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வந்து விஜய் அவர்கள் எந்த விதத்திலும் அதிமுகவோடு கூட்டணி வைத்து விடக்கூடாது என்பதிலே பாஜகவும் நாம் தமிழரும் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளா ஒரு கூட்டணி முடிவை முடிச்சிடணும். அதுக்கு தான் நிர்மலா சீதாராமனுடைய சந்திப்பை சீமான் ரகசியமாக பேசி முடித்தார். இப்பொழுது அது அண்ணாமலையிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிற அண்ணாமலை அடுத்த வாரம் நீக்கப்பட்டுவார். அவருடைய பதவி முடிஞ்சிருது. அதற்கு பிறகு நயினார் நாகேந்திரன் என்கிற ஒரு நபர் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வருகிறார். நயினார் நாகேந்திரன் அவர்களும் சீமான் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகையால் இந்த விடயத்தில் நிச்சயமாக நயினார் நாகேந்திரனுடைய கரத்தை கைப்பற்றி நாம் தமிழர் என்கிற சீமான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டு வீதிகளில் அதிமுக தலைமை பொறுப்பேற்க வைத்து சீமானை துணை முதலமைச்சராக்கி களம் காண தயாராகிவிட்டார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் மீண்டும் பதவி ஏற்க போகிறாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து பதவியிலேருந்து விலக போகிறது அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கட்சிக்குள்ளே வந்து அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது. கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய சதி வேலைகள் அண்ணாமலைக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து ஒரு கூட்டத்தை வந்து அவர்களுடைய பார்வையில் நடத்துகிறாருங்க. அப்படின்றப்போ கட்சிக்குள்ளே அண்ணாமலை அவர்களுக்கு எதிர்ப்பை தவிர உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து விலக்கப்படுவாரான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தான் கட்சியின் தலைவராக பயணிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்களே. கேசவ விநாயகமூர்த்தி யாரை கை நீட்டுகிறாரோ அவர் தான் தலைவர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் தான் அடுத்த சுப்பிரமணிய சுவாமி. அவர் நிர்மலா சீதாராமனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கேசவ விநாயகமூர்த்தி பிரதமரோடும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறார். ஆகையால் அவர் எதை கை காட்டுகிறாரோ அதுதான் நடக்கும். இப்போ அவர் வந்து நயினார் நாகேந்திரன் பக்கம் தலை சாய்த்திருக்கிறார். கேசவ விநாயகமூர்த்தி இப்பொழுது காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார். ஏன்னா அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகமூர்த்திக்குமே சிக்கல் இருக்குது, நிறைய அரசியல் ரீதியான சிக்கல்கள் இருக்கிறது. கேசவ விநாயகமூர்த்தி முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்காரர். ஆனால் அண்ணாமலை முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அல்ல. ரெண்டு பேருக்கும் நிறைய. கேசவ விநாயகமூர்த்தி வந்து முழுநேர பார்ப்பனர், அண்ணாமலை பார்ப்பனர் அல்லாதோர். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரண் இருக்கிறது. இந்த முரணை தீர்த்து கொள்வதற்காகத்தான் கேசவ விநாயகமூர்த்தி பிரதமர் மற்றும் நிர்மலா சீதாராமனுடன் பேசி நிச்சயமாக நயினார் நாகேந்திரனை தலைவராக்கி விடுவார்கள். நயினார் நாகேந்திரனை தலைவராக்கினால்தான் அதிமுக கூட்டணி ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் பயணித்தவர்.
முன்னாள் அமைச்சர் அதிமுகவில். அப்போ எல்லாம் வந்து மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட மிக மிக இல்லைன்னு குறைவு. நீங்கள் ஏன் இன்னைக்கு வந்து அண்ணாமலையும் சீமானையும் ஒரே இடத்துல யார் கொண்டாந்து வச்சிருக்கிறது? ஐஜேகேனுடைய தலைவர் பாரிவேந்தருடைய ஏற்பாட்டில் தான் இந்த இந்த விழா நடைபெற்றது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விழா, ஆனால் கண்ணுக்கு தெரியுது. யார் பின்னணியிலிருந்து இயக்குது? பாரிவேந்தர் பிரதமரிடத்தில் பேசுகிறார், பாரிவேந்தர் நிர்மலா சீதாராமனிடம் பேசுகிறார், அண்ணாமலையை கொண்டு வந்து இப்பொழுது பேச வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் கூட்டணி உறுதியாகிவிட்டது. அதை வெளிப்படையாக ஒரு இடத்திலே காட்ட வேண்டும். அது மேம்போக்காக காட்டிவிட்டால் மிக நல்லது என்று கருதி தான் இன்றைக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே பொத்தேரியிலே அமைந்திருக்கிற அந்த கல்லூரியிலே இன்றைக்கு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த இணைப்பு என்பது 2026 கூட்டணியின் தொடக்கம் என்றே சொல்லலாம். அப்போ மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வந்து வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்றீங்களே தவிர வாய்ப்பே இல்லை அப்படின்றத நீங்க பதிவிடலை. அப்போ அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அதான் முதவே சொன்னேன், கேசவ விநாயகமூர்த்தி கை நீட்டி இருக்கிறார். அவர் முடிவெடுத்தது தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய. அப்போ பாஜகவோட நிலை வந்து அண்ணாமலை இல்லாம மீண்டும் நல்ல நிலைமையில தான் இருக்குமா, இல்லைன்னா அண்ணாமலை அவர்களுடைய இல்லாததுனால வாக்கு சதவீதம் குறைவதற்கு ரெண்டு வாய்ப்பு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா வலுவாக காலூன்ற தொடங்கிவிட்டது அண்ணாமலையால். தெற்கு புறத்தில் பாஜக கன்னியாகுமரியில் மட்டுமே காலூன்றி இருக்கிறதை ஒழிய மற்ற இடங்களில் இல்லை. ஐனார் நாகேந்திரனை கைக்கிலே வைத்துக்கொண்டு இப்போ தெற்கு பகுதியிலே பாரதிய ஜனதாவை காலூன்றுவதற்கான இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை அண்ணாமலையை செயல் தலைவராகவும் தலைவராக வந்து நயினார் நாகேந்திரனையும் போடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புதிய பதவியை அண்ணாமலையை கொடுப்பார்கள். தமிழ்நாட்டு அரசியல் தளத்தை விட்டு அப்புறப்படுத்திட மாட்டார்கள். அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அல்லது கவர்னர் பதவியை கொடுத்து அண்ணாமலையை தூக்கிட மாட்டாங்க. அது காரணம், கொங்கு மண்டலத்தில் வலுவான சக்தியாக அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் வாக்குகளை பெற முடியும். அதுவும் இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தின் திமுகவின் தளபதியாக செந்தில் பாலாஜி இடம்பெற்றிருப்பதால் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற வாக்குகளை திமுக அள்ளிவிடும் என்ற பயம் அதிமுகவிற்கும் இருக்கிறது, பாரதிய ஜனதாவிற்கும் இருக்கிறது. ஓகே சரி. ஆகையால் அண்ணாமலையை செயல் தலைவராக நியமித்துவிட்டு கட்சியினுடைய தலைவராக நயினார் நாகேந்திரனை நியமிப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், தெற்கு பகுதியில் காலூன்ற வேண்டும். கன்னியாகுமரியை தாண்டி பிஜேபி இன்னும் காலூன்ற முடியல. அப்போ நயினார் நாகேந்திரன் மூலமாக காய் நகர்த்துகிற வேலையை பாரதிய ஜனதா திட்டமிட்டு தொடங்கியிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பு ஏற்றால் எடப்பாடி தலைமை பொறுப்பை ஏற்க தயார். எடப்பாடி கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட போகிறார் என்கிற செய்தியெல்லாம் பாரதிய ஜனதா தான் கிண்டிவிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸையும் கிண்டு விடுகிறது, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனையும் கிண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது. அதிமுகவை உடைத்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா எல்லா இடங்களிலும் காலூன்ற முடியும் என்கிற கங்காணி வேலையை பாரதிய ஜனதா கச்சிதமாக தொடங்கியிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக பாரதிய ஜனதா அதிமுக தலைமையிலான கூட்டணியில் செங்கோட்டனை தலைமையமாக வைத்து நாம் தமிழர் நிச்சயமாக கூட்டணி அமைத்து 2026 களம் காணுவதற்கான வேலையை தொடங்கிவிட்டார்கள். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கான வசீகரம் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இல்லை, அதனால அது ஒரு டிராபேக்காக அமையும். எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து தலைவர்களை பார்த்து தான் வந்து கட்சிக்கு மவுசு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? நயினார் நாகேந்திரன் ஒரு ஆளுமை மிக்க தலைமை பண்பு இருக்கே, யார் இல்லைன்னு சொன்னால்? அவருக்கு வசீகரத்தன்மை இல்லை அண்ணாமலை அவர்கள். அவருக்கு அந்த அவர் வந்து இவ்வளோ நாளாக பொறுமை காத்தார். ஏன் நயினார் நாகேந்திரன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறான்னு சொன்னால், கிட்டத்தட்ட 4 முறை அமைச்சர் பதவியிலே அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கிறார் என்றால், ஏன் ஜெயலலிதாவையே அழகு பார்த்த ஒரு அற்புத மனிதர் தானே நயினார் நாகேந்திரன். ஏன் அவரை கொண்டு வர மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் தலைமை பண்புக்கு வருகிற போது பாரதிய ஜனதா தெற்கு சீமையில் வலுவாக காலூன்றும். பாரதிய ஜனதாவுடைய திட்டம் அதுதான். என்ன அவங்க திட்டத்தை வியூகம் பண்ணுறாங்க என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு தலைவரை முகம் காட்டினால், நாளை இப்போ அண்ணாமலை பேசுகிறாங்கல்ல, என்ன கொங்கு நாடு ஜனதா கட்சி என்கிற ஒரு கட்சியை தொடங்க போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அகில இந்திய தலைமை என்ன நோக்குமானால், நம் கட்சியிலிருந்து இன்னொரு தலைவர் உருவாகி தனி கட்சி தொடங்கிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள். மற்ற கட்சியிலே அவர்கள் துண்டாடுவார்களே ஒழிய தன் கட்சி துண்டாடக்கூடாது என்பதிலே கவனம் காட்டுவார்கள். எங்களை எடுத்துக்காட்டு நீங்கள் பாருங்கள், ஜி.கே. வாசன் என்கிற அற்புத பெருமை மிக்க ஒரு தலைவர். ஜி.கே. மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கரைந்து போய் கிடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுகவை 3 துண்டுகளாக பிரித்து வேடிக்கை பார்க்குறார்கள், ப்ளஸ் 5 துண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இது திட்டமிட்டு நீங்கள் அதனால தான் திமுக கூட்டணி வலுவாக இன்றைக்கு நிற்கிறது. என்ன காரணம்னு சொன்னால், இவங்க பண்ணுற இந்த சதி வேலைகளில் இவங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இப்போ எடப்பாடியார் வந்து சரியாக இருந்திருந்தால், பாரதிய ஜனதாவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று ஜெயலலிதா சொன்னதைப் போல இவர் இருந்திருந்தால், கடந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவர் சரியாக நடந்திருந்தால்,
ஸ்டெர்லைட் போன்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் எடப்பாடியாரும் கைகோர்த்திருப்பார், கொள்கை பேசியிருப்பார். அண்ணன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருந்தால் மற்ற கட்சிகள் அனைத்தும் வெளியேறி இருக்கும். ஆனால் எடப்பாடியார் செய்த தவறு இன்றைக்கு அதை பலாத்காரம் செய்கிறது பாரதிய ஜனதா. இதுதான் உண்மை. நீங்கள் பொறுத்துருங்க. 3வது கூட்டணி என்று ஒன்று அமைவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் 3வது கூட்டணி என்பது தனியாக விஜய் நிற்கப் போகிறார், களம் காணப் போகிறார். இன்றைக்கி இருக்கிற கூட்டணியில் அதிமுக கூட்டணியா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியா என்கிற கடும் போட்டி. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்கனவே கூட்டணிகள் வலுவாக இருக்கிறது. அதிமுகவில் வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு போராடுகிறார்கள். அதற்கான அஸ்திவாரம் தான் இன்றைக்கு கல்லூரி விழாவில் அண்ணாமலையும் சீமானும் கைகோர்த்திருக்கிறார். அப்போது இதில் விஜய் அவர்களுடைய ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி செல்ல இருக்கிறது. நீங்கள் கவனிச்சு. ஆனால் இவங்க 2 பேருடைய கூட்டணியும் வலுவாக அமைக்க அதிமுக போராடிட்டு இருக்கிறாங்க. திமுகவின் கூட்டணி ஆல்ரெடி வலுவாக இருக்குது. இவர் தனித்திருக்கிறார். அதுவும் முதல் தேர்தல். இதில் எந்த அளவுக்கு வாக்குகள் வரும்? இப்போ இந்த கூட்டணி இருக்குல்ல, இது தற்குறி கூட்டணி. அதிமுகவினுடைய தற்குறி கூட்டணி. இது ஏற்புடைய கூட்டணியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் கடந்த கால தேர்தல்களில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகையால் தான் திமுக வெற்றி பெற்று கொண்டே இருந்தது. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க, இப்போ தென் மாவட்டங்களில் நயனா நாகேந்திரன் அவர்களை வைத்து ஒரு கால் ஊன்றிடுவாங்க அப்படின்றத சொல்கிறீங்க. ஆமாம், நிச்சயமாக. மண்டலங்களில் அண்ணாமலை அவர்களை வைத்து ஏற்கனவே ஒரு பேச கிரியேட். வடக்கு மண்டலம் கிழக்கு மண்டலத்தை யார் கைப்பற்றுவா? நீங்கள் மேற்கு மண்டலத்தில் நம்ம அமைச்சர் பாலாஜி இருக்கிறார். தெற்கு மண்டலத்தில் வலுவான திமுக நண்பர்கள் இருக்காங்க. திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க. எடுத்துக்காட்டு தங்கம் தென்னரசு தென்பகுதியிலே திமுகவினுடைய மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வைகோ தெற்கு பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் வடக்கையும் ஏன் கிழக்கை இன்னும் கை வைக்க முடியலன்னா, கிழக்கும் வடக்கும் ஆனால் திருமாவளவனை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. நீங்கள் கூட்டணியை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால், மேற்கில் ஓரளவுக்கு நாம் வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கிறோம், பாரதிய ஜனதா விரும்புகிறது. தெற்கில் நம்ம ஒரு வாக்கு சதவீதத்தை அடைந்து விட்டால் அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்துவிடும். இந்த 2 இடத்துல தான் அதிமுகவுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, தெற்கு பகுதியில் ஓபிஎஸ் ஓட்டை பிரிக்கிறார், டிடிவி தினகரனும் பிரிக்கிறார். அதே போல் நீங்கள் மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டுகளை யார் பிரிக்கிறா? நிச்சயமாக செந்தில் பாலாஜி ஓட்டுகளை பிரிக்கிற போது அண்ணாமலை எகிர்றாருல. அப்போ அதிமுக ப்ளஸ் பாரதிய ஜனதா மேற்கு மண்டலத்தில் அபரிமிதமான தொகுதியை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தெற்கு பகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பாரதிய ஜனதா நயனா நாகேந்திரன் மூலமாக காலூன்றி விட்டால் வலுவாக எந்திரிச்சிடும். ஏன்னா அங்கே கிறித்தவர்கள் ஓட்டு நயனா நாகேந்திரன் பக்கம் அதிகமாக இருக்கிறது, நாடார்கள் ஓட்டு அதிகமாக இருக்கிறது. அப்போ சீமானும் நயனா நாகேந்திரன் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய தொகுதியிலேயே அவர் தோற்கப்பட்டாருன்னு பார்க்க முடியும். இல்லை, இந்த நாடாளுமன்றத்தை நீங்கள் குறி வச்சு பேசாதீங்க. ஏன்னா நாடாளுமன்றம் அகில இந்திய தலைமையை யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டு தலைமை யார் என்பதை யூகிக்கக்கூடிய தேர்தல் வேறு, அகில இந்திய தலைமையை யூகிக்கக்கூடிய தேர்தல் என்பது வேறு. தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு நல்ல தலைவர்களை தேர்வு செய்வார்கள். யார் வரணுங்கிறதை தேர்வு செய்யும். ஆனால் பின்பாடு இந்த மக்களே அவதிப்படுவார்கள். இதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு. நல்ல தலைவனும் தேர்வு பண்ணுவாங்க, ஆனால் நாசகர தலைவனாக மாறி விடுவாங்க, ஸ்டாலினை போல். நீங்கள் ஆனால் இன்றைக்கி திமுக வலுவான கூட்டணி போல் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் விஜய் வருகைக்கு பின்னால் திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்குகிற இடமாக மாறி இருக்கிறது. காரணம், இளம் வாக்காளர்கள் விஜய் அவர்கள் பக்கம் வலுவாக நிற்கிறது. இன்றைக்கு சர்வேலாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க. வடக்கு புறத்தில் இருக்கிற வன்னியர்கள் ஓட்டும் தலித்துக்கள் ஓட்டையும் அபரிமிதமாக கைப்பற்ற காத்திருக்கிறார் விஜய். திருமாவளவனுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தேர்தல் களம் அமையப் போகிறது. காரணம், அவருடைய தொண்டர்களை திமுக கூட்டணியை ஏற்கவில்லை. ஏன்னா கொடியேற்ற முடியவில்லை. ஆணவ படுகொலைகள் ஆங்காங்கே வலுவாக நடக்கிறது, எதிர்த்து போராட முடியவில்லை. ஸ்ரீமதி மரண வழக்கு, வேங்கவயல் மலம் கலந்த வழக்கு, தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை வழக்கு என்று பல கோயில்கள் நுழைவு போராட்டங்கள் இன்னும் நடைபெறாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஆட்சி செய்கிற மறைமுக சூழ்ச்சி தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் அங்கே நான் பேசப்படுகிறது. அவர்கள் நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு தட்டி வைக்கிறாங்க, நாட்டை ஆளுவோம்னு ஒரு தட்டி வைக்கிறத காவல்துறை அப்புறப்படுத்தி கிழிச்சு போடுது. இப்போ விசிகாவினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. அது திமுகவிற்கு அந்த வாக்குகள் சேருமா என்றால் இல்லை, எல்லாம் விஜய் பக்கம் மாற போகிறாங்க. இதான் நடக்க போகுது. ஓகே சார், இன்றைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்து எடுத்துக்கிறோம். நன்றி.